என்னண்டா நாங்கள் என்ன பாவம் செய்தாங்க இந்த சேர்ச்சுக்குள்ள கொண்டு குண்டு வைத்தவங்க. குண்டு வைத்தது யாரு? அதை வைத்த சொன்னது யாரு? என்ற 22 வயசு மகள் ஒரு பட்டதாரி இழந்துட்டேன். எனக்கு ஒரு கண்ணால் ஒரே தண்ணி ஓடி கொண்டிருக்கு. அங்கே சேர்ச்சில் குண்டு அடிச்சோடு நம்மள மோசமாக இருக்கிறேன். கழுத்துக்குள்ள சண்டம் இருக்கு. நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? நம்ம ஒரு வேலைகள் கை முறிஞ்சிருக்கு. என்ற பிள்ளைக்கு என்ன நீதி? இது வரைக்கும் மரண சர்டிஃபிகேட் இல்லை. 7 வருஷம் சண்டை பிள்ளை இழந்துட்டு நான் இது வரைக்கும் திரிகிறேன். ஒரு நீதி இவருக்கு கிடைக்காதா? குண்டு வைக்க சொன்னாரு. குண்டு வச்சவங்க யாரு? இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க? சரியான நீதி எல்லாம் கிடைக்க வேணும். நான் போகாத இடமெல்லாம் போயிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களா? கொழும்புக்கு போகாத இல்லை இடம் இல்லை. இந்த மரண சர்டிஃபிகேட் தேடி எல்லாரும் ஜேம் அப்படிங்கன்றாங்க. நான் ஒரு தமிழ், எனக்கு கொழும்புல யாரும் தெரியும்? சிங்களம் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. நீங்க எனக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்தே ஆகணும். இந்த குண்டு வடித்த பின்னுக்கு யார் இருக்காங்க வச்சதுக்கு பின்னுக்கான்னு சொல்லி எனக்கு என்ன புள்ளட மரண சர்டிஃபிகேட் இது வரைக்கும் கட்டத்திலே பாதிக்கப்பட்ட நபர்களாகவும் பாதிக்கப்பட்ட இரு சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒன்று திரண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே சிவில் சமூக அமைப்புகளாக, மனித உரிமை பாதுகாவலர்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்ததற்கு 2 நோக்கங்கள் இருக்கின்றது. அதில் முதலாவது நோக்கம் என்னவென்றால், அரசு முன்னெடுக்கின்ற இந்த விசாரணை பொறிமுறையானது சுதந்திரமானதும் நீதியை நோக்கி பயணிக்கின்றது என்பதனையும் நாங்கள் நம்புகின்றோம், வரவைக்கின்றோம். அந்த முயற்சிக்கு பாதிக்கப்பட்டவர்களாகவும் பாதிக்கப்பட்ட சமூகமாகவும் அரசுடன் கைகோக்கின்றோம் என்ற செய்தியை நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கின்றேன். அதே போன்று தற்போது அரசினுடைய விசாரணைகளும் அது சார்ந்து நீதிமன்றத்தில் அரச புலனாய்வு மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கைகள் ஆதாரங்களின்படி இந்த நாட்டிலே ஒரு அதிகாரத்தை பற்றிக்கொள்வதற்காக அப்பாவி மக்களை கொன்று குவித்தது யார் என்ற யதார்த்தங்கள் வெளிவந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இதனை இல்லாது ஒழிப்பதற்கு அல்லது இந்த விசாரணையை முற்றுமுழுதாக மூடி மறைப்பதற்கு இந்த குற்றத்தை செய்த அரசியல்வாதிகளும் அதற்கு உடந்தையாக இருந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகளும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அல்லது அவர்களை பாதுகாப்பதற்காக முன்னாள் அரசியல்வாதிகளும் காவி உடை போத்திய காண்டுமிராட்டித்தனத்தை செய்யக்கூடிய மத தலைவர்களும் இந்த விசாரணையை வேறு திசை திருப்புவதும் அல்லது மக்களை அரசுக்கு எதிராக ஒன்று திரட்டும் வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.